ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இப்போ என்ன பண்ணுறான், தாவீது அவனை போய் சேர்ந்த உடனே அவன்கிட்ட கேட்குறான், எனக்கு பசிக்குது, என்னோட கூட சேவர்களை ஆட்கள் இருக்கிறார்கள், இவனுக்கு ஒன்றும் இல்லை, இவன்கிட்ட எந்த அப்பமும் இல்லை, இந்த காணிக்கை பங்கள் 12 இருக்குது, இதெல்லாம் சாபத்து முந்தின நாள் அதை சுத்தம் செய்யணும், குரு மட்டும்தான் உண்ணலாம். இவன் சொல்கிறான், நீ எதுவும் தவறு செய்திருக்கியா, மனைவியோடு உறவு வைத்திருந்தாயா, இல்லை, அப்படின்னா நீ தீட்டுப்படாதவன், எனவே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 அப்பங்களையும் எல்லாரும் கொடுக்குறான். இதை குருக்கள் மட்டும்தான் உண்ணணும், பசியாற்றுகிறான். அதாவது ஆபத்துக்கு பாவம் இல்லை என்பது போல அவன் நடந்து கொள்கிறான். கண்டிப்பாக. அது இன்னொன்று, தாவீது என்ன செய்கிறான், எனக்கு வாள் கிடையாது, நான் புறப்படும் போது எனக்கு ஒரு வாள் வேணும். இவன் சொல்கிறான், எனக்கு ஒரு வாள் இருக்குது. எந்த வாள்னா கோலியாத்தினுடைய வாள். இந்த உடன்படிக்கை பேழை பக்கத்தில் கோலியாத்தினுடைய வாளை சவுல் வச்சிருக்கிறான். என்றால் இது முக்கியமான வாள். மிகப்பெரிய மாவீரன் பெலிஸ்தியன் கோலியாத், அவனுடைய வாள் அதை வச்சிருக்கான். சொல்கிறான், அவன் இந்த வாள் இருக்கு, எனக்கு பெருமை, இந்த வாழ் எனக்கு கிடைக்கிறதே பெரிய பெருமை, கொடு அதை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறான். இந்த செய்தி சவுலுக்கு போகிறது. அகிமலேக் என்கிறவன் வாழையும் கொடுத்து விட்டான், உடன்படிக்கை பேழையில் இருந்த காணிக்கை அப்பங்களையும் கொடுத்து விட்டான் என்ற ஒரு செய்தி சவுலுக்கு போகிறது. உடனே சவுல் ஆள் அனுப்பி அபிமலேக்கை கொலை செய்கிறான். அதன் பிறகு குருவாக வருகிறவன் தான் அபியத்தார். இந்த அபியத்தார் தான் இப்போ யாருக்கு துணை நிற்பது, அதோனியாவுக்கு துணை நிற்பது. எனவே அதோனியாவுக்கு அபியத்தாரும் யோபாவும் 2 பேருமே தாவீதுடைய நண்பர்கள், தாவீதை எந்த காலத்திலும் பிரியாதவர்கள், தாவீது தான் அரசனாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள். தாவீது என்ன நினைக்கிறானோ அதை இவர்களும் நினைப்பார்கள், இவர்கள் நினைப்பதை தாவீது நினைப்பான். இதில் தான் நமக்கு பிரச்சனையே. யோபாவும் அபியத்தாரும் அதோனியா அரசனாக வேண்டும் நினைக்கிறார்கள். இதே நினைப்பு தாவீதுக்கு இருந்ததா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதே மனநிலாம் தாவீதுக்கு இருக்கணும். அபியத்தார் என்ன நினைக்கிறானோ, இந்த யோபாவு என்ன நினைக்கிறானோ அதுதான் தாவீதுக்கு இருந்திருக்க வேண்டும். இருந்ததா பின்னால தான் நமக்கு தெரியும். 8வது வசனம். ஆனால் குருவாகிய சாதோக்கும் யோயத்தாவின் மகன் பெனாயாவும் இறைவாக்கினர் நாத்தானும் சிமயி இரேயி என்பவர்களும் தாவீதின் மெய்க்காப்பாளர்களும் அதோனியாவின் பக்கம் சேரவில்லை. அப்படின்னா 2 குழு இப்போ உருவாக்கி இருக்கிறது. அரண்மனைக்குள்ளேயே 2 குழுக்கள் இருக்கிறது. அதோனியாவுக்கு 2 பேர் இப்போ ஆதரவாக இருக்கிறார்கள். ஒருவர் யோபாபு, இன்னொருவர் அபியத்தார். ஆனால் இவர்களிலிருந்து வேறு விதமாக சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். யாருன்னா குருவாகிய சாதோக்கு. அபியத்தார் மட்டும் குரு அல்ல, சாதோக்கும். 2வது யோயாத்தாவின் மகன் பெனாயாவும் 2 பேர். 3வது இறைவாக்கினர் நாத்தான். இவன் தான் முக்கியமான ஆள். நாத்தான் தான் முக்கியமான ஆள், இறைவாக்கினர். 4வது சிமயி என்கிறவன். 5வது இரேயி என்கிறவன். இதோடு மெய்க்காப்பாளர்கள், தாவீதின் மெய்க்காப்பாளர்கள். இவர்கள் எல்லாம்
அதோனியா பக்கம் சேரவில்லை. வேறு யார் பக்கமோ இருக்கிறாங்க. யார் பக்கம் இருக்கிறாங்க இதுவரை நமக்கு செய்தி இல்லை. பின்னால் வரும் யார் பக்கம் இங்கே இருந்தாங்க. ஆனால் 2 குழுக்கள் இருக்கிறது என்பது மட்டும் உண்மை. ஒரு குழு சின்ன குழு, இன்னொரு குழு பெரிய குழு. அதோனியா பக்கம் இருப்பது சிறிய குழு, இன்னொரு பக்கம் இருப்பது பெரிய குழு. இப்போ 9ஆம் வசனம். பின்னர் ஏன்ரோக்கேல் அருகேயுள்ள சோகலேத்து என்ற பாறையின் மேல் ஆடுகளையும் எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் அதோனியா பலியிட்டான். ஆக இப்போ அதோனியா முதல் முயற்சி செய்கிறான். என்ன முயற்சி? பலி கொடுப்பது. எதுக்கு பலி கொடுக்கிறான்? அரசனாவதற்கு முன்னால் பலி கொடுக்கிறான். எங்கே பலி கொடுக்கிறான்? சோகலாய்த்து என்கிற பாறையின் மேல். இது எருசலேமில் ரொம்ப தூரம் இல்லை. என்ரோக்கேல் என்கிற அந்த இடத்திற்கு அருகில் இருக்கிற சோகலேத்து என்கிற பாறையின் மேல் ஆடுகளையும் எருதுகளையும், எருதுகள் என்றால் காளை மாடுகள், இவற்றை கொழுத்த கன்றுகளையும் அதோனியா பலியிடுகிறார். அரசரின் மைந்தரான தன் உடன் பிறந்தார் அனைவரையும், அரசு அலுவலகராயிருந்த யூதாவை சேர்ந்த அனைவரையும் அழைத்திருக்கிறார். அதற்கு அழைத்திருந்தான். எல்லாரும் போறாங்க. ஆனால் இறைவாக்கினர் நாத்தானையோ பெனாயாவையோ மெய்காப்பாளர்களையோ தன் சகோதரன் சாலமோனையோ அவன் அழைக்கவில்லை. இங்கதான் பிரச்சனை உருவாகிறது. அவன் சில பேரை ஒதுக்கி வைக்கிறான். யாரு? நாத்தான், பெனாயா, அதற்கடுத்து மெய்காப்பாளர்கள், சாலமோன். அப்படின்னா இவர்கள் இவனுக்கு எதிர் நிலைப்பாடு எடுக்கிறவர்கள். இவன் அரசனாக விரும்புகிறவர்கள் அல்ல. அதோனியா அரசனாக வேண்டும் என்பதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள். இருந்தாலும் என்ன நடக்கிறது? இங்கே அவன் பாறையில் ஆடுகளையும் எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் பலி கொடுக்கிறான். அரசனாக விரும்புகிறான். இன்னும் அரசனானா இல்லை. இந்த பகுதியில் அரசனானதுக்கான எந்த ஆதாரத்தையும் சொல்லவில்லை. அதற்கான முயற்சிகளை எடுக்கிறான் என்கிற அந்த செய்தி மட்டும்தான் இங்கே வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இப்போ 3வது பகுதிக்கு போவோம். 3வது பகுதி, சாலமோனை அரசனாக்க நாத்தான் பத்சேபாவை தூண்டுகிறாள். நீ போய் தாவீதை பாரு அப்படின்னு. அதுதான் 11ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை முதல் அதிகாரம் எடுங்கள். 3வது பகுதி, இந்த அதிகாரத்தில் 3வது பகுதி. தலைப்பே இங்கு சாலமோன் அரசராதல் போட்டிருக்குது. ஆனால் அது முழுமையான பகுதி. இப்போ முதல் முயற்சி, பத்சேபா சில முயற்சிகளை எடுக்கிறாள். என்ன நடக்கிறது? 11ஆம் வசனத்திலிருந்து 27. இப்படி இருக்க நாத்தான் சாலமோனின் தாயான பத்சேபாவிடம் சென்று, நம் தலைவர் தாவீதுக்கு தெரியாமல் அகித்தின் மகன் அதோனியா அரசனாகிவிட்டான். இப்ப அரசனாகிவிட்டான் என்கிற செய்தி முதல் இங்கதான் வருது. அப்படின்னா முதல் பகுதியில் அரசனுக்கான முயற்சிகளை பற்றி சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அதோனியா என்ன நிலையில் இருக்கிறான்? அரசனாக்கப்பட்டு விட்டான். அப்ப இவனுக்கு யார் அருள் பொழிவு செய்திருக்க வேண்டும்? குரு. எந்த குரு? அபியத்தார். யோபாவும் அபியத்தாரும் இணைந்து யாரை அரசராக்கி இருக்கிறார்கள்? அதோனியாவை அரசராக்கிறார். அந்த செய்தியைத்தான் இப்ப பத்சேபாவிடம் யார் சொல்லுவது? நாத்தான் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து இப்ப 12ஆம் வசனம், உம் உயிரையும் உன் மகன் சாலமோன் உயிரையும் காத்துக்கொள், நான் உமக்கு ஆலோசனை ஒன்று கூறுகின்றேன். அதோனியா எப்ப ஆட்சி பொறுப்பை ஏற்கிறானோ அப்பொழுது யாருக்கு பிரச்சனை? யாருக்கு ஆபத்து? பத்சேபாவுக்கும் சாலமோனுக்கும் ஆபத்து. அதைத்தான் இப்ப யார் சுட்டி காட்டுவது? நாத்தான் சுட்டி காட்டுகிறான். இதுல சூத்திரதாரியாக இருக்கிறவன், சகுனியாக இருக்கிறவன் நாத்தான். ஆனால் இந்த நாத்தான் தான் ஒரு கட்டத்தில் பத்சேபாவுக்கு ஆதரவாகவும் தாவீதினுடைய குற்றத்தை சுட்டி காட்டுகிறவனாகவும் இருந்தான். அப்படின்னா நாத்தானுக்கு பத்சேபா மேல் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இவன் இப்ப காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறான். உடனே அரசர் தாவீதை போய் பாரும், அவரிடம், என் தலைவரே, என் அரசே, நீவும் அடியாராகிய என்னிடம்
உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று ஆணையிட்டு கூறவில்லையா? ஆக இப்படிப்பட்ட செய்தி இங்கே தாவீதே சொன்ன செய்தியாக வருகிறது. தாவீது சாலமோனை அரசனாக விரும்பினான். அந்த வாக்குறுதியை யாரிடத்தில் கொடுத்திருக்கிறான்? பெத்ஷெபாவிடத்தில் கொடுத்திருக்கிறான். இங்கேதான் சிக்கல் வருகிறது. இப்போ அதோனியா ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கு இல்லை என்கிற செய்தி இருக்கிறது? தாவீதுக்கு. தாவீதுடைய விருப்பம் எல்லாமே சாலமோன் தான் ஆட்சி பொறுப்பு இருக்க வேண்டும் என்பது. இது போல நினைக்கலாமா? ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகன் தான். நிச்சயமாக. அப்போ ஒவ்வொரு தாய்கிட்டையும். ஆனால் சாலமோனை பொறுத்த மட்டில் பெத்ஷெபாவுடைய முதல் குழந்தை அல்ல அவள். அல்ல, அது கடைசி குழந்தை. 5 குழந்தைகள்ல கடைசியானவன். அதனால என்றாலும் சாலமோன் அந்த காலத்திலேயே பெத்ஷெபாவுடைய நன்மதிப்பை பெற்றிருக்க வேண்டும். நாத்தானுடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்க வேண்டும். கண்டிப்பாக. இந்த 2 பேருமே இணைந்து சாலமோனை எப்படியும் அரசனாக்கி விட வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இருக்கிறார்கள். அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்குத்தான் இந்த இப்ப தூண்டி விடுகிறான் நாத்தான். சாலமோனுக்கு ஆதரவாக பெத்ஷெபாவை தாவீதிடத்திலே தூண்டி விடுகிறான். எனவே தாவீது ஏற்கனவே பெத்ஷெபாவிடத்தில் சாலமோன் அரசனாக்க நான் விரும்புகிறேன் அல்லது அவன்தான் அரசனாவான் என்ற வாக்குறுதியை தந்ததாக இங்கே சொல்லப்படுகிறது. 14ஆம் வசனம். அங்கு நீ அரசரோடு பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உமக்கு பின் வந்து நீ பேசியவற்றை உறுதிப்படுத்துவேன் என்றார். அதாவது இப்போ ஆணையிட்டு கூறியிருக்கு. அப்படின்னா அதோனியா அரசனாயிருப்பது எப்படி? உம்முடைய ஆதரவு இல்லாமல் அரசனாவானா? நீர் விரும்புகிறீரா? நீர் அதோனியா அரசனாக்குவதை நீர் ஏற்றுக்கொள்கிறீரா அப்படின்னு நீ போய் கேளு. நீ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? தெரியாத ஆள் மாதிரி நான் உள்ள நுழைவேன். நான் நுழையும் போது நீ சொல்லுவதை நான் உறுதிப்படுத்துவேன். அதோனியா அரசனாகிவிட்டான். அரசே, நீர் தானே சொன்னீர் சாலமோன் தான் எனக்கு பின் ஆட்சி அமைப்பான் என்று நீர் உறுதி தந்தீரே. இப்போ அந்த நீர் கொடுத்த உறுதி என்ன ஆயிற்று? ஏற்கனவே இன்னொருவன் அரசனாகிவிட்டானே, அதை நீ தடுக்க வேண்டாமா? நீர் உயிரோடு இருக்கிற போதே ஒருவன் தலப்பா கட்டிட்டானே, அது கட்டலாமா? அதற்கு நீர் உடனே அதை தடுக்க வேண்டாமா என்று ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். 15ஆம் வசனம். அவ்வாறே பெத்ஷெபா பள்ளி அறையில் இருந்த வயது முதிர்ந்த அரசரை பார்க்க சென்றார். அங்கே சூனாமை சார்ந்த அபிஷாகு அவருக்கு பணிவிடை செய்து வந்து கொண்டிருந்தாள். அரசரை பெத்ஷெபா தாழ்பணிந்து வணங்க அரசர் என்ன வேண்டும் என்று கேட்டார். இப்ப பெத்ஷெபா யாருடைய திட்ட பிரகாரம் தாவீதை சந்திக்க செல்கிறான்? நாத்தானுடைய திட்ட பிரகாரம் தாவீதை சந்திக்க செல்கிறான். அப்பொழுது அரசனிடத்திலே கேட்கிறாள், சந்திக்கிறாள், அரசனை வணங்குகிறாள். அரசனும் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப கூட இருப்பது யார்? பெத்ஷெபா கூட இருப்பது அபிஷாகு, அந்த பணிப்பெண் இருக்கிறாங்க. 17ஆவது வசனம். அவர் அவரிடம், என் தலைவரே, நீர் அடியாளாகி எனக்கு உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறவில்லையா? மீண்டும் இது உறுதிப்படுத்தப்படுகிறது. அதாவது இதுதான் ரெப்படிஷன் என்று சொல்லுவோம். மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற போது அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக. ஏற்கனவே நாத்தானே சொல்லியிருக்கிறான், இப்படி உறுதி தந்திருக்கிறாரே, இது எப்படி இப்போ அதோனியா ஆட்சிக்கு வந்திருக்கிறான், இதை தடுக்க வேண்டாமா என்று நீ கேட்க வேண்டாமா அப்படின்னு நாத்தான் பெத்ஷெபாவுக்கு சொல்கிறார். அதே வார்த்தையை பெத்ஷெபா இப்போ யார்கிட்ட சொல்கிறான்? தாவீதிடம் சொல்கிறார். இப்படி அதோனியா ஆட்சி பொறுப்பு ஏற்று விட்டான், ஆனால் நீ சொன்னதோ என்னுடைய மகன் சாலமோன் தான் ஆட்சி பொறுப்பு ஏற்பான் என்று ஆணையிட்டு கூறியிருக்கிறீர். ஆனால் என் தலைவரே, இப்போ அதோனியா அரசனாகிவிட்டான். இப்போ 2வது முறையாகவும் இந்த செய்தி வருகிறது. அங்கே நாத்தான் சொன்னான், இங்கே பெத்ஷெபா தாவீதிடத்தில் சொல்கிறான் அதோனியா அரசனாகிவிட்டான். இது உமக்கு தெரியவில்லை. 19ஆம் வசனம். அவன் மிகுதியான எருதுகளையும்
கொழுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் பலியிட்டிருக்கிறான். பலியிட்டிருக்கிறான். அதாவது இந்த பலியிடுதல் என்றாலே நன்றி பலி அல்லது நல்லுறவு பலி, அரசன் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு செய்கின்ற பலி. அந்த பலியைத்தான் அவன் ஆற்றி இருக்கிறான். அப்படின்னா அவன் அரசனாக்கப்பட்டு விட்டான் என்று பொருள். நீர் இங்கே அரசனாக இருக்கு, ஆனால் நீர் இறப்பதற்கு முன்னாலே இன்னொருத்தன் அரசராயிருக்கான், நீர் அனுமதிக்கிறீரா அப்படின்னு அவ கேட்கிறான். அரசரின் மைந்தர் அனைவரையும் குருவாகிய அபியத்தாரையும் படைத்தலைவன் யோவாப்பையும் அழைத்திருக்கிறான். ஆக அரசரின் மைந்தர் அனைவரையும், மற்றவர்களுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, ஆமா, இப்ப இதுல பெத்ஷெபாவுடைய பிள்ளைகள் மட்டும்தான் போகல. 20 பிள்ளைங்கள்ல 2 பேர் இறந்துட்டாங்க. மீதமுள்ள பிள்ளைகள்ல பெத்ஷெபாவுடைய பிள்ளைகள்ல நம்ம 4 பேரும் மட்டும் தான் போகல. மற்ற எல்லாரும் போயிருக்கிறார்கள். அரசருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் போயிருக்கிறார்கள். ஒரு சிலரை தவிர அரசரின் மைந்தர் அனைவரையும் குருவாகிய அபியத்தாரையும் படைத்தலைவன் யோவாபை. ஆனால் உன் அடியான் சாலமோனை மட்டும் அழைக்கவில்லை. என் தலைவராகிய அரசே, உமக்கு பின் அரியணை ஏற்பவர் யார் என்று நீரே அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் எதிர்நோக்கி இருக்கின்றனர். அதாவது இவள் எதிர்பார்ப்பது இஸ்ராயல் மக்கள் அத்தனை பேரும் எதிர்பார்ப்பது போல இருக்கிறது சொல்லப்படுகிறது. இது சாலமோனை உடனே அறிவியும் அரசன் என்று. அப்படி அறிவிக்காவிடில் என் தலைவராகிய அரசர் தம் மூதாதையரோடு துயில் கொள்ளும் நாளில் நானும் என் மகன் சாலமோனும் குற்றவாளிகளாக கருதப்படுவோம் என்றார். தாவீது இறந்த பிறகு இந்த 2 பேரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள். சாலமோனும் பெத்ஷெபாவும் சிறையில் அடைக்கப்படுவார்கள். என்றால் இவங்க 2 பேருமே யார் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு தடையாக இருக்கிறார்கள்? அதோனியா. அப்போ தாவீதுகிட்ட கேட்குறான், நீ செத்து போயிடுவேரு, இப்போ நாங்கள் சிறையில் இருப்போம், நாங்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமா? அப்படி என்றால் அழகாக நான் இப்படி விருப்பம் இல்லாவிட்டால், உனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நீ உடனே செயல்படு. உடனே நீ என்ன பண்ணணும்? சாலமோனை அரசனாக அறிவி. அதான் திட்டம். ஒன்று சாலமோன் அரசனாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதோனியா எங்களை சிறையில் அடைத்து விடுவான், நாங்கள் சிறையில் இருப்போம். இதுல எது நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? அதுக்கடுத்து 22வது வசனத்துல, அவர் இவ்வாறு அரசரோடு பேசிக் கொண்டிருக்கையில் இறைவாக்கின நாத்தான் உள்ளே வந்தார். திட்டப்படி எல்லாமே சரியா நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாத்தான் உள்ளே நுழைகிறான். அவர்தான் சூனியக்காரன், சகுனி வேலை பார்க்கிறவன். இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் சகுனி நாத்தான் தான். அப்ப சகுனி உள்ளே நுழைகிறார். அவருடைய வேலை என்ன? இங்க சகுனியினுடைய பொறுப்பு என்ன? இதோ இறைவாக்கின நாத்தான் இங்கு வந்திருக்கிறார் என்றார்கள். அவர் உள்ளே நுழைந்து அரசர் முன் சென்று முகம் குப்புற விழுந்து வணங்கினார். அவளாவது பணிந்து வணங்கினாள், தாழ்பணிந்து வணங்கினாள். இவர் முகம் குப்புற விழுந்துட்டார். சாஷ்டாங்கமா தரை மட்டும் விழுந்துட்டார். தண்டனிட்டு வணங்கிட்டார் அரசரை. அப்பொழுது நாத்தான், என் தலைவராகிய அரசரே, எனக்கு பின் அதோனியா அரசாழ்வான், அவன் என் அரியணை மீது அமர்வான் என்று நீர் கூறியதுண்டா? இப்ப அப்படியே பிளேட் அப்படியே திருப்பி போறாங்க. சாலமோன் தான் அரசனாவன் என்று சொன்னீரே, என்றைக்காவது அதோனியா அரசனாவன் என்று நீ சொன்னீரா? நீ நினைத்தது உண்டா? ஏனெனில் அதோனியா என்று இங்கிருந்து போய் மிகுதியான எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் வெளியிட்டிருக்கிறான். அரசரின் மைந்தர் அனைவரையும் படைத்தலைவராகிய யோவாபையும் குருவாகிய அபியத்தாரையும் அதற்கு அழைத்திருக்கிறான். எல்லாமே மீண்டும் மீண்டும் அது ஊர்ஜிதப்படுத்துவதற்காக அடுத்தடுத்து சொல்லப்படுகிறது. அனைவரையும் அழைத்திருக்கிறார். அவர்கள் அவனோடு உண்டு குடித்து அரசர் அதோனியா வாழ்க என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெறும் அரசனாக அருள்பொழிவு செய்யப்பட்டது மட்டுமல்ல, அபியத்தா தான் அரசனாக அவரை உயர்த்தி இருக்க வேண்டும். அதோடு உண்டு குடிக்கிறார்கள். அரசன் அதோனியா வாழ்க என்று கூடுகிறார்கள். ஆனால் நீர்தான் அரசர். ஆமா, இன்று வரை நீர்தான் அரசர்.
ஆனால் நீர் இறப்பதற்கு முன்னாலே இன்னொருத்தர் இன்னொருவன் வந்து அரசனாக தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிறான். 26 ஆனால் அடியாராக என்னையும் குரு அதாவது நாத்தானையும், முதலாவது நாத்தான், இரண்டாவது குரு சாதோக்கையும், இரண்டாவது சாதோக்கு, மூணாவது யோயாத்தாவின் மகன் பெனாயாவையும், மூன்று அடியான் சாலமோனையும் அழைக்கவில்லை. அவன் 4 பேரை அழைக்கவில்லை. கூப்பிடல. இந்த 4 பேர் நாங்கள் போயிருக்க வேண்டும். ஒரு அரசனாகிறார் என்றால் நாத்தான் போயிருக்க வேண்டும், சாதோவுக்கு போயிருக்க வேண்டும், பெனாயா போயிருக்க வேண்டும், சாலமோன் போயிருக்க வேண்டும். இந்த 4 பேரையும் கூப்பிடாம அவன் வந்து தன்னை அரசனாக அறிவித்திருக்கிறான் என்றால் அவன் எங்களை ஒதுக்கி இருக்கிறான், எங்களே அவனுக்கு பிடிக்கல, நாங்கள் உயிரோடு வாழ்வது அவனுக்கு விருப்பம் இல்லை, அவன் அரசனாகிவிட்டால் நாங்கள் மடிந்து போக வேண்டும். அதற்கடுத்து என் தலைவரும் அரசரும் ஆகிய உமக்கு பின் அரியணையில் யார் அமர வேண்டும் என்று அடியேனுக்கு நீர் தெரிவிக்கவில்லை. இவ்வாறு இருக்க இவையெல்லாம் என் தலைவராகிய அரசரது சொற்படி நடந்திருக்க கூடுமா என்று கேட்டார். அப்படின்னா நீரும் இதுல வந்து உடன்படுகிறீரா? உடந்தையா? நீர் தான் காரணமா? அதோனியா அரசனாவதற்கு நீர் காரணமாக இருந்தீரா? அப்படி நீர் காரணமாக இருந்தீர் என்றால் நாங்கள் 4 பேர் நாங்க 4 பேர் வந்து ஒதுக்கப்பட்டிருப்போம், நாங்கள் எல்லாரும் மடிய வேண்டும். ஆக இதோடு 27 வசனத்தோடு இந்த பெத்ஷெபா தாவீதை அணுகின்ற அந்த நிகழ்வு. இப்ப அடுத்த பகுதி, சாலமோன் தாவீதின் வழிமுறையில் அரசராக அற்பொழிவு செய்யப்படுகிறார். 28 40 வசனங்கள். இப்ப தாவீதுனுடைய நிலைப்பாடு என்ன? தாவீது அதோனியா அரசனாக இருக்கட்டும் என்று நினைக்கிறானா, அல்லது அதோனியா செய்தது தவறு என்று நினைக்கிறானா? இதுல எது நிகழ்கிறது என்பதைத்தான் இந்த 28 வசனத்திலிருந்து 40 வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன. இனிய இதயங்களை, எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உண்மையிலேயே தாவீதுக்கு அதோனியாதான் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராமல் இவர்கள் இதை செய்து விட்டார்களே என்கிற வருத்தம் இருந்திருக்கலாம். ஆபிரகாம் பலி கொடுத்த அதே இடத்தில் தான் சாலமோன் பிற்காலத்தில் ஒரு கோவிலை கட்டுகிறான். ஆனால் அந்த கோவில் கூட அதுக்கான இடத்தை விலைபேசி வாங்கியவன் வந்து தாவீது.